ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடே மினி விலாக் பார்க்கலாமா? ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சிக்கன், மட்டன் 2 பேருமே என்ட்ரி குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த சிக்கனுக்கு ஒரு மேரினேஷன போட்டு ஊற வச்சிரலாம். கபாப்க்குன்னு ஊற வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் மட்டனையுமே வேக போட்டுறலாம். கொஞ்சமா பிரியாணி செய்யலாம் அப்டின்ட்டு. மட்டன் வேக வைக்கும்போது கண்டிப்பா அது கூடவே கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூளு, உப்பு, கொஞ்சமா தயிர் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நல்லா வந்து பிரியாணில சாப்பிடும்போது சாஃப்ட் அண்ட் ஜூஸியா இருக்கும். அந்த வேக வச்ச ஸ்மெல்லே இருக்காது. ஸோ அதுக்காக இன்னைக்கு அந்த மாரி வேக வச்சுட்டு, ஒரு பக்கம் நம்ம கட்டிங்க போட வேண்டியது தான். கட்டிங்ன்னா தப்பாலாம் நெனச்சுக்காதீங்க. ஆனியன் கட்டிங் தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆனியன மட்டும் கட் பண்ணிட்டு அப்படியே டவராவ அடுப்புல ஏத்திற வேண்டியதுதான். அப்பதான் அந்த ஆனியன் வதங்குறதுக்கு நமக்கு நெறைய டைம் கிடைக்கிற மாரி இருக்கும். நம்ம ஆல்ரெடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, ஆனியன் வதங்குறதுக்காக டைம் வந்து சரியா குடுக்காம மேல மேல எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சுருவோம். நல்ல இந்த அளவுக்கு கலர் மாறி நம்ம போட்ட தக்காளி எல்லாம் உடைஞ்சு மசாலாவோட பெரண்டு வந்ததும், நம்ம வேக வச்சிருக்க மட்டனையும் உள்ள சேர்த்துட்டு, மட்டன் பிரியாணி செய்யும்போது எப்பயுமே கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டீங்களா, டைஜஷனுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதையுமே ஃபாலோ பண்ணி பாருங்க. மட்டன சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் குடுத்துட்டு, நான் இடையில தயிர் சட்னியுமே ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் அரிசி கழுவுன தண்ணி வச்சு மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் 2வது தண்ணி வச்சு செஞ்சிருக்கேன். நல்லா கொதிச்சதும் அரிசி போடுங்க. அப்பதான் போடுற அரிசி உடையாம நல்லா உதிரி உதிரியா வரும். நான் வந்து 2 பெரட்டு பெரட்டி விட்டுட்டு 3வது பெரட்டுக்கு நெய் ஊத்தி அப்படியே மேல வெயிட் வச்சு தம் போட்டுருவேன். இப்ப நானுமே போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டேன். நம்ம வீட்ல மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. ஒரு பக்கம் சிக்கன் கபாபுமே ரெடி ஆயிருச்சு. கூடவே தயிர் சட்னியுமே ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு டெசர்ட் எல்லாம் எதுவுமே செய்யறதுக்கு நேரம் இல்ல. ஸோ அதுக்காக ஹஸ்பண்ட் வரும்போது டாலியுமே வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஃப்ரைடே ஸ்பெஷல் உங்க வீட்லலாம் என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.